பாருங்கம்மா, இதுதான் பிரண்டை. இது நான் ஒரு கட்டு வாங்கியிருக்கேன். இந்த பிரண்டை வாங்கி இதை எப்படி எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிரண்டையை வச்சு நான் இட்லி பொடி செய்ய போகிறேன். இதுக்கு என்னென்ன பொருட்கள்னு நான் சொல்கிறேன். இப்போது இந்த பிரண்டையை நல்லா ஆஞ்சு வச்சுக்கிடணும். ஒரு கட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பிரண்டையை இதில் உள்ள இதெல்லாம் எடுக்க போகிறோம். இந்த இலை இதெல்லாம் பிச்சு எடுத்துட்டு இந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்டை இப்படி ரெண்டாக உடச்சி இப்படி இதில் உள்ள நாரெல்லாம் எடுத்துருங்க. இப்படி பிச்சிங்கன்னா இப்படி வருதா, இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு உள்ளது இந்த 3 கார்னர்லேயும் உள்ளதைய இப்படி பிச்சை எடுத்துட்டிங்கன்னா இந்த நாரெல்லாம் அதில் உள்ள நாரெல்லாம் வந்துடும். நீங்கள் இப்படி இந்த தண்டாக எடுத்து வச்சுக்கணும். இந்த தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு கட்டு வாங்கினதை இதே மாதிரி எல்லா தண்டையும் எடுத்து அதில் உள்ள நாரெல்லாம் எடுத்து இந்த பிரண்டையை எப்படி உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு கட்டு நான் வாங்கி இதை இப்படி எடுத்து தட்டில் வச்சுருக்கேன். இதை நம்ம இட்லி பொடிக்கின்றதுனால இதை வெயிலில் காய வைங்க. ஒரு மத்தியானம் வேறு காய வச்சுட்டு இதை நம்ம இட்லி பொடி ரெடி பண்ணணும். இப்போ துவையல்னால் நம்ம இப்படியே போட்டு வதக்கிடலாம், நல்லாயிருக்கும். இது நம்ம இட்லி பொடின்றதுனால இதை கொஞ்சம் வெயிலில் வச்சிட்டோம்னா இந்த ஈரப்பதம் கொஞ்சம் குறைஞ்சி இட்லி பொடிக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இதை கொஞ்சம் நேரம் நான் ஒரு மதியானம் வரைக்கும் வெயிலில் வைக்கிறேன். இட்லி பொடிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி, வத்தல், கருவேப்பிலை, பிரண்டையை உணர வச்சு எடுத்து வச்சுருக்கோம், பூண்டு, பெருங்காயம். இந்த அளவு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அரிசி அளவு இந்த ஆளாக்கு ஒன்று எடுத்திருக்கேன். இந்த ஆளாக்கு 200 கிராம் பிடிக்கும். இந்த ஆளாக்கால் உளுந்தம்பருப்பு 200, கடலைப்பருப்பு 200, அரிசி 200, இது 3ஐயும் நான் வறுத்து வச்சுட்டேன். இப்போது இந்த வத்தலையும் பிரண்டையும் அடுத்தது வறுக்கிறத நான் உங்களுக்கு தப்பாக வருது. வத்தல் வறுத்து தட்டில் எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக இந்த பிரண்டையை போட போகிறோம். இதை மட்டும் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. வத்தல் வறுக்கவும் பிரண்டை வறுக்கவும் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கோங்க. பிரண்டை உடம்புக்கு நல்லது. இதை இட்லி பொடியாக செஞ்சு டெய்லி பிரண்டை நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லதுமா பிரண்டை. இது கூட இந்த கருவேப்பிலையை போட்டுக்கோங்க.
நல்லா இந்த பிரண்டை நல்லா வறுபட்டுருச்சு எண்ணெயில். இதை எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்ததாக இந்த பெருங்காயத்தை வறுத்து எடுத்து வச்சுக்கிடுவோம். எல்லாத்தையும் வறுத்துட்டோம். பூண்டை மட்டும் நம்ம வறுக்கலை. பூண்டை மட்டும் நம்ம பச்சையாக மிக்சியில் பொடி அடிக்கும்போது பூண்டை போட்டுக்கணும், பச்சை பூடா. பெருங்காயத்தை மட்டும் வறுத்து எடுத்துக்கிடணும். பெருங்காயம் நல்லா வறுபட்டுச்சு. இப்போ இது கூட எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அரிசி, உளுந்தம்பருப்பு, வத்தல், பிரண்டை, கருவேப்பிலை வறுத்து வச்சிருந்தோம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி காரமும் இதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கிறோம். அந்த சட்டியில் ஒட்டி இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா அது கூட பருப்பு கூட எல்லாம் மிக்ஸ் ஆகி இது ஆறவும் ஆஃப் பண்ணிட்டேம்மா. ஆறவும் மிக்சியில் போடுவோம். நம்ம வறுத்து வச்சது எல்லாத்தையும் இந்த ஜாரில் போட்டிருக்கேம்மா. இதுக்கு தேவையான அளவு பூண்டு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு மிக்சியில் நம்ம அரைக்க போகிறோம், பவுடர் பண்ண போகிறோம். இட்லி பொடி ரெடி.